சிவபெருமான் லிங்க ரூபமாக காட்சி தருவதன் நோக்கம். லிங்க புராணம் கூறும் விளக்கம். உலகில் உள்ள தெய்வங்கள் அனைத்திற்கும் தனிப்பட்ட உருவம் ஏற்படுத்தப்பட்டு சிலாரூபமாகவே வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளோம். ஆனால் சிவபெருமானுக்கு மட்டும் சிலாரூபம் வைக்காமல் லிங்க ரூபமாகவே வழிபாடு நடைபெறுகிறது. ஏன் இப்படி சிவன் சிலாரூபமாக இல்லாமல் லிங்க ரூபமாக வழிபடப்படுகிறார் என்பதற்கு லிங்க புராணம் ஒரு கதை சொல்கிறது. ஒரு முறை பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்ட போது மிகப்பெரிய அக்னி கோலமாக அவர்கள் நடுவே தோன்றினார் சிவபெருமான். அதுவே முதன்முறையாக இறைவன் எடுத்த லிங்க வடிவம். அன்று முதல் லிங்கோத்பவம் உதயமாயிற்று. லிங்கோத்பவம் என்றால் லிங்கம் தோன்றுதல் என்று பொருள். அன்று முதல் இன்று வரை சிவபெருமான் லிங்க உருவத்திலேதான் வழிபடப்பட்டு வருகிறார். அவ்வாறு வழிபாட்டிற்குரிய லிங்கங்கள் பல வகையாக பகுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சில வகை லிங்க ரூபங்களை பார்ப்போம். சுயம்புலிங்கம், தானாகவே இறைவனின் இச்சைப்படி தோன்றிய லிங்கம். தெய்வீக லிங்கம், தேவர்களால் பூஜிக்கப்பட்டு ரிஷிகள் மூலமாக பூமிக்கு வந்த லிங்கம். அர்ஷலிங்கம், ரிஷிகளும் முனிவர்களும் தங்கள் வழிபாட்டிற்கென உருவாக்கிய லிங்கம். மனுஷிய லிங்கம், சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்பட்ட லிங்கம். இந்த லிங்கம் மேலும் பல வகைகளாக பிரிக்கப்படுகிறது. குறைந்தது 96 வகை மனுஷ லிங்கங்கள் இருக்கலாம் என்று மகுடாகமம் என்னும் ஆகம நூல் கூறுகிறது. இந்த 96 வகை லிங்கங்கள் அவற்றின் அமைப்பு, அதாவது பீடத்தின் அளவு, பானத்தின் அளவு ஆகியவற்றை பொறுத்து மேலும் பிரிக்கப்படுகிறது. கீழே இருக்கும் சதுர பகுதி பிரம்ம பாகம் எனவும், நடுப்பகுதி விஷ்ணு பாகம் எனவும், மேற்பகுதி ருத்ரபாகம் எனவும் வழங்கப்படுகிறது. சனிகலிங்கம் தற்காலிக வழிபாட்டிற்கு பயன்படுவது. அந்த காலத்தில் நீண்ட தூரம் பயணம் செல்பவர்கள் தங்களுடன் லிங்கத்தை எடுத்து செல்லாமல் ஆங்காங்கே கிடைக்கும் தெய்வீக பொருட்களை கொண்டு அன்றைய பூஜைக்காக உருவாக்கும் லிங்கமே சனிகலிங்கம் எனப்படுகிறது. இத்தகைய லிங்கங்கள் மலர், அன்னம், சந்தனம், விபூதி ஆகிய பொருட்களை கொண்டு உருவாக்கப்படலாம். அவை உருவாக்கப்படும் பொருளுக்கு ஏற்றவாறு பெயர் பெறுகின்றன. உதாரணம், பூக்களால் உருவாக்கப்பட்ட லிங்கம் சனிக புஷ்பலிங்கம் எனப்படுகிறது. வர்த்தமானக லிங்கம் வழிபாட்டு பெருமைக்குரியது. பிரம்மபாகமும் விஷ்ணு பாகமும் ஒரே அளவில் இருந்து ருத்ரபாகம் மட்டும் அதை போல 2 மடங்கு இருப்பதே வர்த்தமானக லிங்கம் எனப்படும். இத்தகைய லிங்கம் வழிபடுவோருக்கு முக்தி அளிக்கவல்லது. ஆத்தியலிங்கம், இதில் 3 பாகங்களும் சமமான அளவு இருக்கும். இதை தவிர புண்டரீகம், விசாலா, வத்சா மற்றும் சத்ரு, மத்தனா என 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. புண்டரீக வகை லிங்கத்தை வழிபட்டால் பெரும் புகழும், விசாலா வகை லிங்கம் பெரும் பொருளும், வத்சாலிங்கம் எல்லா வளங்களும், சத்ரு மத்தனா எல்லாவற்றிலும் வெற்றியை தருவன என்கிறது ஆகம சாஸ்திரம். ஏகமுகலிங்கம், சதுர்முகலிங்கம், பஞ்சமுகலிங்கம் என முகங்களின் அடிப்படையிலும் லிங்கங்கள் பகுக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பஞ்சமுகலிங்கம் என்பது சிவனுடைய தத்புருஷ, அகோர, சத்யோஜாத, வாமதேவ, ஈசான முகங்களை குறிக்கும். சதுர்முகலிங்கம் என்பது ஈசான முகம் தவிர மற்ற 4ம் கொண்டது. பஞ்சபூத லிங்கங்கள் என்றும் ஒரு வகை இருக்கிறது. அவை பிருத்விலிங்கம், வாயுலிங்கம், ஜலலிங்கம், ஆகாசலிங்கம், தேஜோலிங்கம் இவை எல்லாமே மனுஷலிங்க வகைதான். களிமண், உலோகம் அல்லது கற்களாலும் லிங்கங்கள் செய்து வழிபடலாம் என்று காமிக நூல் கூறுகிறது. களிமண்ணிலே 2 வகை லிங்கங்கள் செய்யப்படுகின்றன. சுட்ட களிமண் லிங்கம், சுடாத பச்சை களிமண் லிங்கம். சுட்ட களிமண் லிங்கம் பொதுவாக தாந்திரிகர்களாலும் அபிசார தோஷமுடையவர்களாலும் வணங்கப்படுகிறது. இவை தவிர நவரத்தினங்களால் ஆன லிங்கங்களும் உண்டு. அவை வனலிங்கங்கள் எனப்படுகின்றன. சில முக்கியமான வகை லிங்கங்களையும் அவை தரும் பலன்களையும் பார்ப்போம். வானலிங்கம் வடித்தெடுக்கப்படுவதில்லை. இந்த லிங்கத்தில் எப்பொழுதும் சிவசாநித்தியம் உண்டு. பானாசுரன் ஒரு சின்ன உளுந்து முதல் ஒரு முளமுடிய உள்ள லிங்கங்களை மந்திரங்களை கொண்டு பூஜித்தமையால் வானலிங்கம் எனப்படுகிறது என்றும் கூறுவர். 1000 கல் சிவலிங்கத்திற்கு ஒரு ஸ்படிகலிங்கம் சமம் என்றும் 12 லட்சம் ஸ்படிகலிங்கங்களுக்கு ஒரு வானலிங்கம் சமம். வானலிங்கம் என்பது புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, நர்மதை போன்றவற்றில் லிங்க வடிவிலே உருண்டோடி வரும் கந்தலிங்கம் சந்தனம், குங்குமம் மற்றும் கஸ்தூரி ஆகியன கலந்து உருவாக்கப்படுகிறது. இது சனிகலிங்க வகையை சார்ந்தது. நம் தேவைக்கேற்ற அளவில் இதை உருவாக்கி கொள்ளலாம். வழிபடுவதால் சிவசாயுஜ்ய மோட்சம் எனப்படும் பிறப்பில்லாத நிலை சித்திக்கும். புஷ்பலிங்கம் பல வகையான வாசனை உள்ள மலர்களாலும் பல நிறம் கொண்ட அழகிய மலர்களாலும் உருவாக்கப்படுகிறது. வழிபடுவதால் நில சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், நல்ல சொத்தும் வந்து சேரும். கோசாக்ரு லிங்கம் பழுப்பு நிறத்தில் உள்ள பசுவின் சாணத்திலிருந்து உருவாக்கப்படும் லிங்கம் இது. இதை வணங்கினால் வளம் பெருகும். இதுவும் சனிகலிங்க வகையே ஆகும். வாலுகலிங்கம் சுத்தமான மணல் கொண்டு உருவாக்கப்படும். இதை வணங்கினால் கல்வியும் ஞானமும் உண்டாகும். யாவா கோது மாசாலிஜ்ய லிங்கம். இந்த லிங்கம் யவை, சோளம், கோதுமை போன்ற தானியங்களின் மாவினால் உருவாக்கப்படுகிறது. இது குழந்தை பாக்கியத்தை அருளும். சீதா கண்டலிங்கம் இனிப்புகளால் உருவாக்கப்படும். இது நல்ல உடல் ஆரோக்கியத்தை அளிக்க வல்லது. லவணலிங்கம் உப்போடு மஞ்சள் மற்றும் திரிக்கடுகம் எனப்படும் சித்த மருந்து கலந்து செய்யப்படுகிறது. இது மற்றவர்களை வசீகரிக்கும் சக்தியை அருள்கிறது. திலாப் சிஸ்த லிங்கம் எள்ளை அரைத்து செய்யப்படும். இது எல்லா ஆசைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும்.
பாம்சலிங்கம் சாம்பல் கொண்டு செய்யப்படும் இது எல்லா நற்குணங்களையும் அளிக்கும். கூடலிங்கம் அல்லது சீதாலிங்கம் வெள்ளத்தால் செய்யப்படும் இது மன நிம்மதியை அருளும். வன்சங்குர லிங்கம் மென்மையான மூங்கில் இலைகளால் ஆனது இந்த வகை லிங்கம். வழிபடுவோருக்கு நோய் நொடியற்ற நீண்ட ஆயுளை தரும். பிஸ்டாலிங்கம் அரிசி மாவினால் செய்யப்படும் இந்த லிங்கம் நல்ல கல்வி அறிவை தரும். ததி துக்த லிங்கம் பாலிலிருந்தும் தயிரிலிருந்தும் முழுவதுமாக தண்ணீரை நீக்கிய பிறகு இந்த லிங்கம் உருவாக்கப்படுகிறது. வணங்கியோருக்கு மனமகிழ்ச்சி வளங்களையும் அருளும் தன்மையது. தானியலிங்கம் நவதானியங்களால் உருவாக்கப்படும் இந்த லிங்கம் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலை தரும். பழலிங்கம் பல வகையான பழங்களால் உருவானது இது. பழத்தோட்டம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல பலனை தரும். தாத்ரி லிங்கம் நெல்லிக்காயை கொண்டு உருவாக்கப்படும் இது மிகவும் கஷ்டப்படுபவர்களுக்கு அந்த வாழ்விலிருந்து விடுதலையை தரும். நவநீத லிங்கம் வெண்ணையால் உருவான இது பணமும் புகழும் தரும். கரிகலிங்கம் விசேஷ வகை புல்லால் உருவாக்கப்படும் இது துர்மரணத்தை தடுக்கும். கற்பூர லிங்கம் கற்பூரத்தினால் இது உருவாக்கப்படுகிறது. சிறந்த ஞானத்தை தந்து மாயையை அளிக்கும். ஆயத் காந்த லிங்கம் காந்தத்தால் உருவான இது சித்தர்கள் வணங்கும் லிங்கம். அஷ்டமா சித்திகளையும் எளிதாக அளிக்கவல்லது. மௌஹித்க லிங்கம் முத்துக்களை எரித்த சாம்பலிலிருந்து உருவாக்கப்படும் லிங்கம். மங்களமும் செல்வ வளமும் அருளும் தன்மையது. சொர்ணலிங்கம் தங்கத்தால் உருவானது. முக்தி அளித்து புறவா நிலைக்கு உயர்த்தும். ரஜதலிங்கம் வெள்ளி லிங்கம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பித்தாள லிங்கம் பித்தளையால் உருவாக்கப்படும் இது பழுத்த இலை மரத்திலிருந்து உதிர்வது போன்ற பயமில்லாத மரணத்தை தரும். திராபு லிங்கம் தகரத்தால் செய்யப்படும் இந்த லிங்கம் வணங்குபவருக்கு எதிரிகளே இல்லாமல் செய்துவிடும் தன்மையுடையது. ஆயாச லிங்கம் கந்தக அமிலத்தால் செய்யப்படும் இந்த லிங்கம் எதிரிகளின் தொல்லையை அளிக்கும். சீசா லிங்கம் வெள்ளியத்தால் செய்யப்படுகிறது இந்த லிங்கம். இதை வணங்குபவர்களை எதிரிகளால் நெருங்கவே முடியாதவாறு செய்யும் தன்மையுடையது. அஷ்டதாது லிங்கம் 8 வகையான தாதுக்களால் உருவாக்கப்படும் இது சித்தி அளிக்கவல்லது. அஷ்டலோக லிங்கம் 8 வகையான உலோகங்களால் செய்யப்படும் இதை வணங்கினால் தொழுநோய் குணமாகும். வைடூரிய லிங்கம் நவரத்தினங்களுள் ஒன்றான வைடூரியத்தால் உருவான இது எதிரிகளின் எதிர்பாராத தாக்குதலிலிருந்து காப்பாற்றும். ஸ்படிகலிங்கம் ஸ்படிகத்தால் ஆன இது எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றும். பாதரச லிங்கம் பாதரசத்தால் ஆனது இந்த லிங்கம் அளவிட முடியாத செல்வத்தை கொடுக்கும்.